பிரேக் இன்ஸ்டால நாங்க சொல்லலாம் இல்ல அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம அப்படியே கடகடன்னு மட்டும் யூடியூப்க்கு தான் நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தோம். பட் இன்ஸ்டால so yes we are in live. என் கூட வந்து ஒரு பெரிய கெஸ்ட் வேற வந்திருக்காங்க இந்த லைவ்ல. அவங்க யாருன்னு வந்து கெஸ் பண்றவங்களுக்கு நாங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹார்ட் கொடுப்போம். எங்க ஹார்ட் கொடுப்போம். அது யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என் பக்கத்துல ஒரு கெஸ்ட் இருக்கிறது. லைட்டா மண்டே எட்டி மட்டும் பாரு. லைட்டா எட்டி பாரு. ஓடி போயிடு. ஸோ கெஸ் பண்ணுங்க என் கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு. ஹாய் காய்ஸ். ஹாய். தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் ஃபில்டரும் போட்டிருக்கேன் இன்னைக்கு. தேங்க்யூ. ஷைலு ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஹாய். சூப்பர். பொண்ணு. ஆமா, அது எந்த பொண்ணு சொல்லுங்க. பாப்பா. எஸ், பாப்பா பேர் சொல்லுங்க. அது எந்த பாப்பா? இப்ப லைட்டா இன்னொரு கேட்டி பாப்பா. அந்த பாப்பா. எஸ். ஆமா, உத்ரா பேபி தான் உள்ள வந்து இன்னைக்கு லைவ்ல நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ எஸ் 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 எஸ். எங்க பொண்ணு? உங்க பொண்ணு சொன்னீங்க. எங்க பொண்ணு? ஆமா. சோ ஹலோ சொல்லுங்க எல்லாருக்கும். ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் கோயிங்? சம்மர் ஹாலிடேஸ்ல எப்படி இருக்கு? நாங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்றதுக்காக இந்த லைவ்க்கு வந்தோம். அப்புறம் எல்லாரோட சம்மர் ஹாலிடேஸ் எல்லா குட்டீஸ்க்கெல்லாம் எப்படி போகுது? ஓகே, சரி, ஓவரா ஆக்ட் பண்ணாதீ. குடுக்குற காசை விட ஸ்மைல். வணக்கம் சொல்லுங்க. when are you coming to ஸ்ரீலங்கா? ஸ்ரீலங்காக்கு ஜூன் மந்த் வர போறோம். என்னோட பர்த்டேவையே ஸ்ரீலங்கால மாஸ்டர் கிளாஸ்ல செலிப்ரேட் பண்ண போறேன். உங்க பர்த்டே முடிஞ்சிச்சுங்க. சரி, நீங்க வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் பர்த்டே சமாளிக்க முடியல. ஆமாங்க, சமாளிக்க முடியல. ரொம்ப நேரமா மண்டை சொறிகிறேன். அவ வந்து நானும் லைவ்ல வருவேன்னு சொல்லி உட்காந்தா, அதனால சமாளிக்க முடியல. யாரும் கண்டுபிடிச்சிடுறீங்கடா என்ன? அப்படியே மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிடுறீங்கடா. எஸ். சரி சொல்லுங்க. வணக்கம், வெல்கம் டு சென்னை. எஸ், நாங்க சென்னைக்கு வந்துட்டோம் ஃபைனலி. எஸ், நம்ம ஊரு சென்னை. நாங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். Yeah, you can also join, please. இன்னொருத்தர ஜாயின் ஆவறாரு இந்த லைவ்ல. ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட். எஸ், say hi. பாத்தீங்களா? தலை. வணக்கம் தலை. ஹாய் தலை. அப்படிதான் நாங்க. என்ன தலை? எஸ் தலை. வணக்கம் தலை. அப்படி சொல்லுங்க. ஹலோ. my mom birthday in June 22. இப்ப இருக்குடா, ஜூன் மாசம் தானடா. நான் ஸ்ரீலங்காக்கு வரது சொன்னேன். எஸ். ஆடா, நம்ம பையன் அங்க போய் அது ஒரு அக்கா சொல்றாங்க. அந்த அக்கா யாருன்னு தெரியலடா, வேற லெவல்ல சொல்றாங்கடா. இதோ இந்த அக்காடா. இந்த அக்கா பேரு ஜானு முனிஷா. எஸ். ஹாய் தலை. எங்க பேர் நம்மளோட போட்டோகிராஃபர் தலை. ஹலோ தலை. சதீஷ் தலை. ஹலோ சொல்லுங்க. ஹலோ. பாத்தீங்கல்ல? ஹாய் சதீஷ், how are you? ஆல் குட். நாங்க சும்மாங்க, போர் அடிக்குது. சம்மர் ஹாலிடேஸ்ல என்ன பண்ணேன்னு தெரியல எங்களுக்கு. என்ன டுட்டோரியல் பண்ண விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னா சொல்ல விட மாட்டாங்க. என்ன ரீல் எடிட் பண்ண விட மாட்டாங்க. எதுவுமே பண்ணாம இந்த மாதிரி 2 பேர் வந்து உட்காந்துக்கிறாங்க. வேற வழி இல்லாம இந்த ஹாலிடேஸ்ல ஃபன் பண்ணனும். இவங்க என்னன்னா சரி சொல்லிடு. எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன், டுட்டோரியல்ஸ்ல இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் பிசினஸ்ல இருக்கிறேன், ஒரே கம்ப்ளைண்ட். சரி வாங்கடா நம்ம போலாம் லைவ் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. ஆமா, ஏய், பீச்சுக்கு நைட் தானே போலானே. ஒரே டிராஃபிக்கா இருக்கும்னு சொன்னேன். நான் கூட்டு போலன்னு சொல்றாங்க. கூட்டு போறேன், லேட் ஆகும் சொன்னேன். அப்படி சொல்லவே லேட் ஆகும் சொல்லவே. 100 கிலோமீட்டர்ஸ் பீச். அண்ணா நகர்ல இருந்து 100 கிலோமீட்டர்ஸ். கேட்டுக்கோங்க அப்பா என் முடி. சரி, இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல நீங்க எங்க கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சொல்லுங்க. எப்ப சொல்லுங்க. ஒரு அக்கா கேக்குறாங்க எப்ப ஜப்பான் வரீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் ஜப்பான்ல ஏன் போக மாட்டேன்? ஏன் ஜப்பான் போக மாட்டேன்? ஜப்பான் வந்து ரொம்ப கஷ்டம் வரதுக்கு கஷ்டம். ஏன் கஷ்டம்? இருங்க அங்க வந்து ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. அந்த ரூலை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணனா நம்ம ஜெயில் தான். ஓ, அந்த ரூல் நமக்கு தெரியாது. நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. அங்க எது ஜெயில்ல வைக்கறாங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அங்க வச்சிருக்காங்க. அது பின்ன அதுல பிரிண்ட் எடுத்துக்கோம்ல, அந்த பிஸ்கெட் மாதிரி. அந்த பிஸ்கெட் ஒரே சைஸ்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பாக்கணும்.
சரிங்க. அது இல்லனா அந்த கம்பெனி க்ளோஸ் ஆயிடும். அந்த கம்பெனி க்ளோஸ் ஆனா எதுக்குடா நம்ம ஜப்பான் போக முடியாது? சரி, நிறைய பேர் ஹலோ சொல்றாங்க. நான் ஃபேமிலியோட தாங்க ஸ்பெயின் நிறைய பண்றேன். நிறைய பேருக்கு தெரியாது என் ஸ்பெண்டிங் ஆஃப் டைமிங். நல்லா பண்ணாலும் இவனுங்களுக்கு பத்தாதுங்க. இன்னொரு ரூல் இருக்குமா? ஐயோ என்ன ரூல் பாத்தீங்கல்ல, இப்பெல்லாம் ரூல்ஸா பேசுவான். யூடியூபோட ஷார்ட்ஸா பேசி என்ன கொல்லுவாங்க. இன்னொரு ரூல் இருக்கு. என்ன ஜப்பான்ல ஏமா ஜப்பான் வாங்கன்னு சொன்னீங்கம்மா, நீ தானம்மா ஜப்பான்ல இருக்க. கம்பெனி பத்தி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கம்மா ஜப்பான் பத்தி. அங்க ஜப்பான்ல தலைவர் ஜப்பான் தலைவர் பேர் என்ன? கேன் சிங்காங் பூம் ஏதோ சொல்லுவாங்க. சரி விடுங்கடா, பாவம்டா, நம்ம லைவ் பாக்குறவங்க எல்லாம் பயந்துருவாங்கடா. ஆமா, சோ இப்படிதான் போவோம். நாங்க ஒரு விஷயம் நாங்க எடுத்தோம்னா அந்த இடத்துல இருந்து நாங்க வேற டாபிக்லாம் போயிடும். சோ லெட்ஸ் கோ ஃபார் த டாபிக் நவ. இந்த சம்மர்ல எங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? டுட்டோரியல்ஸா இல்ல நீங்களே கேளுங்களேன். வாட் யூ வாண்ட் டு ஆஸ்க்? மேக்கப் பத்தி சொல்லணுமா இல்லனா கிராஃப்ட் பத்தி சொல்லணுமா? இல்ல உங்களுக்கு vlogging வேணுமா? நாங்க எங்கெல்லாம் போறோம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க டிஸ்கவர் பண்றோம் அப்படின்ற vlogging உங்களுக்கு வேணுமா? என்னென்ன விஷயங்களை பார்க்கறோம், எதெல்லாம் நாங்க ட்ரை பண்றோம், ஃபுட் vlogging வேணுமா உங்களுக்கு? மேக்கப் பத்தி வேணுமா? Dress பத்தி வேணுமா? இல்ல டைம் ஸ்பெண்டிங் பத்தி கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது பத்தி வேணுமா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க அப்படியே அள்ளி தெளிப்போம் உங்களுக்கு. அப்படியே நேரா போயிட்டே இருக்கு. நேரா எல்லாரும் வந்து ஆன்லைன் கிளாஸ் பத்தி கேக்குறாங்கடா, மேக்கப் பத்தி கேக்குறாங்கடா அம்மா கிட்ட. நிறைய பேர் மேக்கப் கேக்குறாங்க. மேக்கப் கேக்குறவங்க கொஞ்சம் கை தூக்குங்கப்பா ப்ளீஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மேக்கப் அப்படின்றவங்க. இல்ல ஒரு ஹார்ட் இல்ல ஹார்ட் வந்து எதுக்கு போடலாம்னா எங்களோட vlogging, நாங்க வந்து குக் பண்ற vlogging, நாங்க சாப்பிடுற vlogging, டிராவல் vlogging வேணும்னா நீங்க ஹார்ட்டின் போடலாம். மேக்கப் வேணா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ப்ளீஸ் கொடுங்க, உங்களோட ஓட்டு கொடுங்க. உங்க ஓட்டுக்கு ஏத்த மாதிரி பாக்கலாம். ஸ்கின் கேர் ஃபார் உத்ரா சூப்பர், பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ யூ கேன் ஆஸ்க். நாங்க வந்து ஸ்கெடியூல் போட்டு ஐட்னரி போட்டு உங்களுக்கு ரீல் கொடுக்குறோம். ஓகே, மேக்கப்க்கு கை தூக்கிட்டாங்கப்பா, 2 கை தூக்கிட்டாங்க. லவ் யூ, தேங்க்யூ சோ மச். எஸ், என்ன மாதிரி யாரெல்லாம் இன்னைக்கு ஃப்ரைடே நைட்டு உங்க கிட்ஸ் கிட்ட சிக்கிருக்கீங்களோ அவங்க கூட ஸ்மைலி போடலாம். இருங்க இப்படிதான் நம்ம சமாளிச்சு சிரிச்சு. இருங்க எல்லாம் மேக்கப்புக்கு தான் கை தூக்குறாங்க. vlogging யாருக்கும் வேணாமா? எங்களோட vlogging வேணாமா? குக்கிங் vlogging வேணாமா? ஸ்மைலி vloggingக்கு ஸ்மைலி இல்ல ஹார்ட்டின் போடலாம். நிறைய பேர் ஹார்ட்டின் போடுறாங்க. சரண்யா, she is from பாண்டிச்சேரி, என்னோட ஸ்டூடெண்ட். அவங்க பெரியம்மா பேர், அதாவது என்னுடைய அக்கா பேரு. என்னுடைய அக்கா பாத்தீங்களா அக்களை. சரி, ஆயிலிக்கு ஹாய் குட்டிமா ஃப்ரம் மலேசியா. அக்கா ஹாய் சொல்றாங்க. பிரியா ஹாய் சொல்லுங்க. ஒருத்தங்க ஸ்மைலி ஹார்ட் ரெண்டுமே போட்டுருக்காங்க. என்னம்மா நீங்க ரெண்டுத்தையும் கேக்குறீங்க? ஒண்ணுதான் பண்ணும், ஒண்ணுதான். கை நீட்டி பேசக்கூடாது, ஒண்ணுதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். ப்ளூ ஹார்ட் தான், அதுவும் ஹார்ட் தான். ஏய் என்னோட ஸ்டூடெண்ட் லேக்னா. ஹாய் லேக்னா. ஷீ இஸ் இன் ஐயோ எங்கடி இருக்கு? அமெரிக்கா. நோ கூர்க். ஷீ இஸ் ஃப்ரம் கூர்க். எஸ், திருப்பதி. ஐ அம் ஃப்ரம் திருப்பதி. ஹாய் திருப்பதி. நீங்க மொட்டை போட்டோமே. யாராவது யூஎஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? உனக்கு யூஎஸ் போணுமா? திருப்பதி இல்லம்மா, ஜப்பான். திருப்பதி, கீழ் திருப்பதி, ஜப்பான். எஸ், உத்ரா செல்லோ. ஹவ் யூ கேக்குறாங்க. ஹவ் யூ? நைஸ், ஐ ஃபைன். ஆமா, 2 பேர் சண்டை போட்டுப்பாங்க. ஓகே, சோ அப்ப நிறைய பேர் ஹார்ட்டின் கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் மேக்கப் பத்தியான டிப்ஸ் தான் வேணும். சோ உத்ரா வந்து இந்த வாட்டி நிறைய டுட்டோரியல்ஸ் பண்ண போறாங்க, மேக்கப் டுட்டோரியல்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஷி கோயிங் டு ஷேர் அபவுட் ஹர் ஸ்கின் கேர் ருட்டீன். அண்ட் she is also taking her skin எப்படிலாம் அவ கேர் பண்ணிப்பான்றது காமிக்க போறா. இப்ப கூட she wearing a lip balm. அது கூட வந்து பாத்தீங்கன்னா நாட் கெமிக்கல், ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அண்ட் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்காது. சோ இட்ஸ் ஆர்கானிக் லிப் பாம் தான். சோ அது என்ன பிராண்ட், அது அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, என்னமா இவ்ளோ ஹார்ட் போட்டேன். நாம அவ்வளவு ஹார்ட் போட்டாங்கன்னா நம்ம அவ்வளவு மேக்கப் டுட்டோரியல்ஸ் கொடுக்க போறோம். யாரோ வந்து தேனில இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, அவனுக்கு தேனி ரொம்ப பிடிக்குங்க. மதுரை தேனி ரொம்ப பிடிச்ச ஊரு என் பிள்ளைக்கு. கிராண்ட்மா. ஆமா, எங்க அம்மா ஆச்சியோட ஊரு. சோ அதனால அவனுக்கு வந்து தேனி ரொம்ப பிடிக்கும். மதுரை. சரிடா, இருடா, கீழே இருக்க क्वेश्चंस. எங்களோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே 2. என்னைக்கு டேட் சொல்லுங்க? மே 2. ஆமா, மே 2. எண்டிங் வந்து மே 20. வாவ். ஆமா, 15 days கிளாஸ். நடுவுல நிறைய லீவ் எல்லாம் இருக்கு. சூப்பரா இந்த மாஸ்டர் கிளாஸ் என்ஜாய் பண்ணலாம். who really wanted to join, நீங்க எங்க கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். ஆமாவா? எஸ்.
எஸ். ஸோ அந்த கிளாஸ்லயுமே நம்ம வந்து நிறைய உத்ரா வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போறோம் இல்ல உத்ரா? எஸ். ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்ல போறோம். அந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ல எல்லாம் சொல்ல மாட்டாங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஃபன் பண்ணலாம். கிளாஸ் முடிய வரைக்கும் நாங்க இங்க இருக்க மாட்டோம். ஆமா, முடிஞ்ச பிறகு தான் வருவாங்க. ஸ்கூல். எஸ். ஓகே, ஒருத்தவங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாமா இப்போ? ஹாய் மேம், why eyes downல கன்சீலர் போட்டா ரொம்ப ஒயிட்டிஷா காமிக்குது? ஓகே, சோ ஏன் ஒயிட்டிஷா காமிக்குதுன்னா உட்காந்துக்கலாமா கொஞ்ச நேரம்? அம்மா வந்து அவங்களோட Q&A கேன்சல் பண்ணிட்டு வரேன். ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவும் லைவ் போய். ஸோ நான் இன்ஸ்டா ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என் பசங்க பண்ண அட்டகாசம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எங்க கூட ஃபன் பண்ணதுக்கு. ஸோ எஸ், ஐ கேன் ரிப்ளை ஃபார் யுவர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நவ். கண்ணுக்கு கீழே பேசிக்கா ஏன் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட்டிஷா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற கன்சீலர்ஸ் வந்துட்டு உங்க ஸ்கின் கலரை விட ஒரு 2-3 ஷேட்ஸ் டார்க்கா இருக்குது. அண்ட் அது நீங்க தப்பா போட்டீங்கன்னா மைட் பி ஆகும். அப்படிலாம் நீங்க பண்ற செட்டிங் பவுடர்ன்றது பவுடர் யூஸ் பண்ற லெவல் இருக்கு. நீங்க வந்து பேக்கிங் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஒயிட்டா இருக்கும். ஸோ நீங்க பவுடர் எடுக்கிறப்போ நீங்க எக்ஸசிவா இருக்க பவுடரை உங்க ஸ்கின்ல நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ரெஸ் பண்ணி செட் பண்ணீங்கன்னா உங்க மேக்கப் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அது மாதிரி ஒயிட்டா இருக்காது. அண்ட் பவுடர் கலர் வந்து பிக்மெண்ட்ஸ் உங்க ஸ்கின் கலருக்கு, அதாவது ஃபேர், மீடியம், டார்க்னு இருக்கிறதுல நீங்க உங்க ஸ்கின் கலருக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் லைக் ஒயிட் பவுடரா இருக்கும், அதுக்கு கலரே இருக்காது, அந்த மாதிரி பவுடர் எடுத்து கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும், சொல்றது ஈஸியா இருக்கும். ஸோ நான் ப்ராக்டிக்கலா நான் உங்களுக்கு ஒரு நாள் லைவ்ல வேணா ஐ ஷோ யூ ஹவு டு செட் தட் பவுடர். ஓகே, ஸோ எஸ், தேங்க்யூ so much முருகன். Yes, hi, Tamil from Malaysia. So he's one of the sari drapers for our master class. Hi Tamil, how are you? So yes, hi Akka, now I'm in Singapore, but எனக்கு bridal book பண்ணனும். ஆன்லைன்ல எனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? Of course darling, we are flying all the way to the bridal bookings. எல்லா countryக்குமே I'm ready to travel. So let me know, just kindly ping me in a DM. So I'll share my number, so you can contact us. Then நம்ம வீடியோ கால்ல கூட நம்ம பேசலாம். கண்டிப்பா நீங்க புக் பண்ணுங்க. I'll ready to travel and I'll give my best bridal work to you. So tan removal for boys. எஸ் நிசாம். ஸோ டேன் ரிமூவல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக பசங்க வந்துட்டு நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப சோப் யூஸ் பண்ணுவீங்க. சோப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்படி கரக்கரன்னு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் அது ரொம்ப அப்படி தேய்க்கிறப்ப ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த டேன் ரிமூவலுக்கு நீங்கள் மாஸ்க் மாதிரி போடணும். எதுக்கு நான் ஃபேஸ் வாஷ் பற்றி சொல்லிட்டு மாஸ்க் பற்றி சொல்றேன்னா, ஃபேஸ் வாஷ் ப்ராப்பராக பண்ணாவே நம்மளோட ப்ராப்பராக நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட் ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க ஒரு பேக் போறப்போ உங்க ஸ்கின் வந்து நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹோம்மேட் பேக் நான் முதல் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கர்ட், ரைட், தயிர், நல்ல புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த புளிச்ச தயிரோட உங்ககிட்ட இருக்கிற எனி முல்தானி மெட்டி இருந்தா போட்டுக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா நம்ம கடலை மாவு சொல்லுவோம் இல்லையா, பேசன் ஃபிளார், ஸோ அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன், ஹானஸ்ட்லி ஸ்பீக்ஸ். நிறைய பேருக்கு தெரியாது. ஐ யூஸ் டு டூ மை எங்க வீட்லயே எங்க அம்மா செஞ்சு கொடுக்கறது எல்லாத்தையுமே போடுவேன். ஸோ நல்லா புளிச்ச தயிர் கூட இந்த கடலை மாவு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு ஃபைனலா ஒரு லெமனோட 2-3 drops, பிகாஸ் லெமன் ஹேவ் அ சிட்ரிக் ஆசிட் நோ. ஸோ அது 2-3 drops போட்டுட்டு அப்புறமா ஜஸ்ட் மேக் இட் as a thick layer. ஸோ எங்கெல்லாம் உங்க ஸ்கின்ல டேன் இருக்கோ அங்க நீங்க போடலாம். இது ஒரு டிப். அண்ட் இன்னொரு டிப் வந்து பாத்தீங்கன்னா, வெந்தயம், ரைட், நம்மளோட ஃபெனபிள் அண்ட் வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டு அதை லைட்டா கிரைண்ட் பண்ணிட்டு தயிர் அண்ட் லெமன் சேம் அதே மாதிரி நீங்க ஒரு மாஸ்க் மாதிரி நீங்க உங்க கையில உங்க கழுத்துல எங்கெல்லாம் இருக்கோ போட்டுட்டு வந்தீங்கன்னா யூல் கெட் மாய்ஸ்சரைசிங் அண்ட் லைட்டா உங்களோட டேன் ரிமூவல் ஆகும். நாட் டக்குன்னு ஆகும்னு சொல்ல மாட்டேன், லைட்டா. இது வந்து ஆர்கானிக்கா இருக்கும். அண்ட் த பெஸ்ட் திங் ஐ சப்போஸ் டு பி சே திஸ் இஸ் த பெஸ்ட் திங். அண்ட் இதையும் தவிர்த்துனா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆர்கானிக்கா இருக்கும். எந்த ஒரு எப்படி சொல்றது, ஸ்கின் இன்ஃப்ளமேஷன் ஆகாது. இதெல்லாம் வந்து நார்மலா நம்ம வீட்லயே பாத்துக்கலாம். நீங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அதோட இதுவே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதோட எப்படி சொல்றது, கேரிங்கே இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாம் நான் வீட்டில் முன்னாடி பண்ணது, இப்பயுமே நான் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வென் எவர் ஐ நீட் இட். ஸோ யூ கேன் டூ. அண்ட் நிறைய பேர் வந்து மஞ்சத்தூள்லாம் போட சொல்லுவாங்க, டர்மரிக் எல்லாம். அது என்ன, நம்ம ஷர்ட்ல நம்ம ட்ரெஸ்ல ஸ்டெயின் ஆயிடும். அதனால தான் நான் லெமன் போட சொன்னேன். ஸோ லெமன் நல்லா அது உங்களோட டேனை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ எஸ், நார்மலாக மேக்கப் போட்டாலும் கொஞ்சம் வேலையில் போட்டாலும் ஸ்கின் ரொம்ப டார்க் ஆயிடுது. மேக்கப் முன்னாடி இருக்கிற ஸ்கின்னை விட
ரொம்ப டார்க்கா இருக்கு நம்ம ஃபேஸ் அப்சர்வ் ஆகுறனாலயா சிஸ் சி அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசேஷன் சொல்லுவாங்க நீங்க சொல்ற ப்ராசஸ் பேரு பட் ஆக்சிடைசேஷன் அப்படின்றது தட் இஸ் அ 2 டைப் ஆஃப் ஆக்சிடைசேஷன் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஆகிற ஆக்சிடைசேஷனும் நீங்க தப்பா ஃபவுண்டேஷன் போட்டு ஆகிற ஆக்சிடைசேஷனும் இஸ் டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ இந்த ஆக்சிடைசேஷன் வந்துட்டு நீங்க உங்களுக்கு வந்து இந்த கிரே ஆகுறது கருப்பாகிறது வந்து நீங்க ஃபவுண்டேஷன் தப்பா யூஸ் பண்றதுனால இருக்கும் அண்ட் அதே மாதிரி உங்களோட ப்ராப்பர் கன்சீலிங் இதுவுமே இல்லாதனாலையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆக்சிடைசேஷன் ஆகும் மைட் பி யூ கேன் ஜாயின் அவர் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸ் இட்ஸ் வெரி அஃபோர்ட் ப்ரைஸ் ஏன்னா இது வந்து ஜஸ்ட் சும்மா இந்த ஒரு வீடியோல நான் சொல்றது உங்களுக்கு யாருக்குமே அவ்வளோ கிளியரா புரியாது மைட் பி ப்ராக்டிக்கலா நம்ம போடுறப்போ யூல் பி நோ பெட்டர் but that is also not we can't show it in the live no so might be when are the future things if it's happened I'll show you might be in a YouTube la na nariya live vara pore so join in our YouTube live adla nariya vishayangal na solli kudukren okay so about CT foundations nariya idu video the message poiruchu I'm sorry yes Sri Lanka la one day class vara porom June la so date சீக்கிரமா அனௌன்ஸ் பண்றேன் ஆல் செட் குட் நம்ம வர போறோம் தான் அண்ட் இன்னொருத்தவங்க கேட்டாங்க சிடி ஃபவுண்டேஷன் இஸ் மை ஃபேவரட் கொஞ்சம் ஆட்டிடியூட் வந்துடும் நான் சிடின்னு பத்தி சொன்னாவே பிகாஸ் அதோட ஃபார்முலேஷன் அதோட இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம எப்படி சொல்றது ரொம்ப அப்படியே ஒரு நம்ம முகத்துக்குள்ள ஒரு சந்திரமுகியே வந்துடும் வாவ் இது நல்லா இருக்குல்ல அது நல்லா இருக்குல்லன்ற மாதிரி ஏன்னா சிடியோட ஃபவுண்டேஷன் ரியலி அது ஃபார்முலேஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம இந்தியன் ஸ்கின்ஸ்க்கு பர்ஃபெக்ட் வார்ம் நியூட்ரல் ஷேட்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் யூ கேன் ட்ரை இட் அவுட் ஓகே மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா ஸ்வெட் ஆகுது மேம் எனி டிப்ஸ் இது மாதிரி ஃபேன் காத்துல உட்காந்துக்கோங்க முன்னாடி ஃபேன் இருக்கு நோ மோர் ஆப்ஷன் ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு மேக்கப் போட்ட பிறகு ஸ்வெட் ஆகுறதுக்கான ரீசன் நான் ஒன்று சொல்லட்டுமா இட்ஸ் அ வெரி பேசிக் திங் நீங்க நம்மளோட உடம்புல வந்து பிளட் வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா ஸோ இந்த பிளட் வந்து எப்படி இருக்குன்னா வார்மா தான் இருக்கும் நீங்க பிரஷ் வச்சு இப்படி நீங்க பிளெண்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளட் வந்து சூடாக ஆரம்பிக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஹேர் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு லைட்டா ஸ்வெட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் மேக்கப் பண்றப்ப நம்ம என்ன சொல்றதுன்னா ஒரு ஏர் கண்டிஷனிங் பிளேஸ்ல பண்ணுங்க இல்லைன்னா நல்லா ஒரு ஃபேன் இருக்க பிளேஸ்ல பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி கம்மிங் ஏன்னா ப்ராடக்ட் நம்ம போட்டு பிளெண்ட் பண்றப்போ அதுல இருக்க வேக்ஸ் நம்ம ஸ்கின்னை ரப் பண்றப்போ சூடாகிறப்ப வேர்க்கும் ஸோ அது ஆகாம இருக்கும்னா ஸ்டார்டிங் நீங்க ஸ்கின் ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இது நான் வந்து பேசிக்கா மேக்கப் பண்றவங்களுக்கு சொல்றேன் நாட் ஃபார் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு இதை நான் பத்தி பேசல இந்த லைவ் அவங்களுக்கும் கிடையாது ஓகே ஸோ ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு திஸ் இஸ் நாட் அ லைவ் டு ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன் ஏன்னா ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் நாங்க பண்ற டெக்னிக்கே வேற ஒரு மேக்கப்பை வந்து ப்ரிப்பரேஷன் பண்றது பிஃபோர் ஸ்கின்னை பண்றது வந்து அது வேற இது வந்து வேற சரிங்களா So yes, could you suggest me a sunscreen? நிறைய லைவ்ல சொல்லியிருக்கேன் நான் யூஸ் பண்ற sunscreen Truderma. It's really a beautiful sunscreen and it's a matte one. You can use it or else you can use it in Prene. அதாவது நான் comedogenic சொல்லுவாங்க அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் ஜெல் மாதிரி ஈவன் ஷாம் ஆல்சோ வில் டூ இட் மைட் யூ கேன் ட்ரை இட் அவுட் நான் அது காமிக்கிறேன் பேக்ல இல்லைன்னு நினைக்கிறேன் நான் போட்டோ வேணா எடுத்து ஸ்டோரியில போடுறேன் ஓகேவா ஸோ வீக்கெண்ட் பேட்சஸ் நோ டார்லிங் 15 days கிளாஸ்லயே நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படின்னுவாங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னுவாங்க முந்தானேத்து நடந்ததே வந்து மறந்துட்டேன்னு சில பேர் ஸோ இப்படி வீக்கெண்ட் பேட்சஸ் வைக்கிறப்ப எனக்கு நிறைய லாகிங் இருக்குமோன்னு ஒரு பயம் அதனால தான் அது வைக்கல பட் மைட் பி ப்ராபப்ளி ஐ ட்ரை டு மேக் இட் தட் ஆல்சோ ஓகே ஸோ எனி அதர் டவுட்ஸ் good foundation for daily wear ku neenga foundation e poda kuda that is my big advice daily wear ku you don't need a foundation you can go for tinted moisturizers that is a good for your skin my daughter interest in modeling can she be in your bridal model I'm sorry I couldn't say that ஏன்னா எனக்கு வந்து ப்ரோ மாடலா அதுல வந்து இருக்கிறவங்களுக்கு பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் மாடல்ஸ் ஸோ எனக்கு வந்து என்கிட்ட வர மாடல் வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு நான் நினைப்பேன் ஏன்னா அவங்களோட ஏஜ் அண்ட் அவங்களோட டெடிகேஷன் அவங்களுக்கு நான் நிறைய ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் ஸோ எல்லாரையுமே மாடலாவும் நம்ம எடுத்துட முடியாது அதுக்குன்னு இருக்கிறவங்கள தான் ஸ்பெஷலிஸ்டா ஐ யூஸ் இட் அண்ட் உங்க பாப்பா குட்டி பாப்பா வந்தா கண்டிப்பா நான் எடுக்க மாட்டேன் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஹர் ஸ்கின் for my classes so might be if she is a pro if she is became a pro அவங்க ஏஜ் கரெக்டா அடல்ட் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேன் நான் so ping me in my DM okay so yes best sunscreen இப்ப சொன்னேன்டா கண்ணா might be இந்த ரீல நான் போடுறேன் பாருங்க
தமிழ்நாடுல கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணலாமே. தமிழ்நாடுக்கும் இங்கேக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. நீங்க தாராளமா B3க்கு வந்து B3லயே படிக்கலாமே. ஐ எம் ஹியர் டு டீச் யூ ஆல் த திங்ஸ். எஸ் 20 இயர்ஸ் தாராளமா அவங்க அடல்ட் தான்டா. கண்டிப்பா நீங்க அவங்கள பிங்க் பண்ணுங்க. இஃப் ஷீ இஸ் ரியலி a good model I can take it out. Okay, so yes, show me your nail design. Yes, I can show. And இது பண்ணி கிட்டத்தட்ட it's been a 2 weeks now and I done in Lagum Saloon னு சொல்லிட்டு it's a Malaysian saloon. இங்க தான் இருக்காங்க அண்ணா நகர்ல and that is my favorite saloon. and என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட டாட்டர் அவங்க and her name is Yupita. She's 21 years old. Trust me, அந்த பொண்ணுக்கு இருக்க டேலண்ட். நான் எப்பயுமே ஒருத்தர் ரொம்ப ஓவர் ஹைப் கொடுத்து பேச மாட்டேன். அவங்க டேலண்ட்டுக்கு மட்டும்தான் நான் நிறைய ஹைப் கொடுப்பேன். ஏன்னா அந்த வயசுல அவங்க கொடுக்குற டெடிகேஷன், அவங்க பண்ற இந்த கிளீனா அந்த கியூட்டிகல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்க ஸ்கின் எல்லாம் அவங்க கட் பண்ற விதம், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் என்கிட்ட யாராவது வந்துட்டு நான் நெக்ஸ்ட் அட்வான்ஸா ஒரு கிளாஸ் படிக்கணும்னா நான் கண்டிப்பா ஐ ரெக்கமெண்டட் ஹர். Go learn from her. She's such a brilliant girl. She's updating herself a lot. இப்போ கூட அவங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய ட்ரிப் போறாங்க. அப்ராட்ல போய் அவங்கள வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. So you can just try with her. Lagum Saloon in Anna Nagar. So yes, you have such a pretty lashes. Oh my god, this is my lash extensions. It's done in B3. So you wanna do such things. இல்ல இத பத்தி நீங்க படிக்கணும்னாலும் நீங்க எங்க கிட்ட வந்து தாராளமா படிக்கலாம். It's a 1-on-1 class. So கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். So yes, super. Once I visit India, do it in Anna Nagar. கண்டிப்பா வாங்க. I'll give you the best options சென்னையில. Okay. Oh yes, நான் KGFக்கு வரேன் 24th. I have a bride over there. So கண்டிப்பா அங்க வர போறேன். So I don't think so இதுக்கு மேல பேசிட்டு இருந்தோம்னா நமக்கு மொக்கையா இருக்கும். And once again I'm gonna switch off my live. So அதுக்கு முன்னாடி I just want to tell you about our upcoming masterclass. It's a 15 days masterclass on May 2. Such a interesting class in the summerல நிறைய விஷயங்கள் நாங்க இதுல வந்து curate பண்ணிருக்கோம். So don't miss this opportunity. Moms and youngsters who wants to learn, pursue your passionate na கண்டிப்பா இந்த டைம் utilize பண்ணிக்கோங்க. Such a brilliant workshop. This time we gonna do this. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அக்கா நான் படிக்கல, is it okay, can I join this? na இதுக்கு படிப்பு மேட்டரே இல்ல. Only you have to be a passionate. இத பத்தி இருந்தா மட்டுமே உங்களுக்கு போகும். and அது மட்டும் இல்ல, இதுல வந்து இந்த வாட்டி நாங்க வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் அண்ட் ஃபுட். ஏன்னா நிறைய பிள்ளைங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்து வரவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதனால ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்களே அதையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நோ காஸ்ட், டோன்ட் வரி. அண்ட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஆல்சோ வி ஆர் ப்ரொவைடிங். இதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாதனால. ஸோ தட்ஸ் த திங் ஐ எம் சேயிங் திஸ். ஆர் எல்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சே இந்த மாதிரியான சொல்லி உங்களை வர வைக்கணும்னு கிடையாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, நிறைய பேருக்கு தெரியாதனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஓகே, ஸோ see you soon. Bye, good night. See you soon in the interesting live வரேன் நான். ஓகேவா? Bye bye.